தமிழரசு கட்சி பதவிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ் மக்களுடைய கனவுகளுக்காக அல்ல தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக பயணிக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களை போல எனக்கும் அந்த விருப்பம் இருக்கின்றது. ஆனால் இதில் காத்திரமாக முடிவெடுக்கக்கூடிய வகையிலே இன்னும் அந்த பயணம் இருக்கவில்லை. நாங்கள் இது சம்பந்தமாக பல இடங்களிலே பல எங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை சொல்லியிருக்கின்றோம். அதற்கு இந்த வழக்கின் ஈடுபட்டிருக்கின்ற தரப்புகள் இன்னும் முழுமையான முறையிலே ஒரு திருப்திகரமான முறையிலே அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. மிக முக்கியமானதான், நாங்கள் இலங்கையிலே தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கான நீதியை இந்த அரசாங்கம் தராது, இந்த நீதி பொறிமுறையை நாங்கள் நம்பவில்லை கேட்கின்ற நாங்கள் உண்மையிலே நீதிமன்றத்தின் ஊடாக அந்த தீர்ப்பின் ஊடாகத்தான் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் பெரிய உடன்பாடு எனக்கும் இல்லை. ஆனால் இருக்கின்ற கள நிலைமைகள் இன்னும் அதற்கு சாதகமான நிலைமைகள் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக தமிழ் மக்களுக்கான ஒரு செய்தியாக நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னென்றால், கட்சிகளிலே தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்காக பயணித்திருக்கின்றது. ஆனால் இந்த தலைமைத்துவ பிரச்சனை சம்பந்தமான விடயம் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இல்லை. அது ஒரு பக்கமாக இருக்க, தமிழ் மக்களுக்காக நிறைய தமிழரசு கட்சியில் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள், தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், தமிழ் மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது கட்சி சார்ந்த பிரச்சனையாக மட்டும்தான் நாங்கள் அதை இப்போது பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் கட்சி தலைமை சம்பந்தமாக வழக்கு இருக்கின்றது என்பதற்காக தமிழ் மக்களுக்கான எந்த விதமான செயற்பாடுகளுக்காகவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. நாங்கள் எல்லோரும் தமிழ் மக்களுக்கான விடயங்களுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றோம், பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.